السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கிணங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தூய எண்ணத்தோடு இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை வேண்டுதல் வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் அங்கீகரித்து நம்முடைய அமல்களை எல்லாம் குற்றங்குறை இல்லாமல் குற்றங்களை மன்னித்து நம்மவர்களுடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர் அனைவரையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பாராக என வேண்டி எனது இந்த ஜும்மானுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடும் போது குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தமக்கு தாமே அநியாயம் செய்து அட்டூழியங்கள் செய்து வீண் விரயத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் என்னும் ரஹமத்திலே நிராசையாகிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாகவும் அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனமாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இன்றைய ஜும்மானுடைய தலைப்பு பாவ மீட்சி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகள். நாம் பாவம் அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் நாம் பொதுவாகவே உலகில் வாழக்கூடிய மக்களெல்லாம் தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த தவறுகளிலிருந்தும் இந்த பாவங்களிலிருந்தும் மனிதன் மாறுவதற்கு என்ன வழிமுறைகள் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அந்த பாவங்கள் மாறுவதற்கு ஆசை கொள்ள வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். அவனுடைய மனம் ஆசையும் ஆர்வம் கொள்கிறதா? கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையாக இருக்குமானால் அதிலிருந்து விலகுவதற்கு என்னென்ன வழிமுறைகள், ஒரு சில வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய சாதா தொழக்கூடிய தொழுகையில் அத்தஹியாத்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அத்தஹியாத்தை ஓதிய பின்பாக நாம் சில வாசகங்களை பிரார்த்தனைகளை சதாவும் நாம் துஆ செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதிலே அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்ஃபிருக்க, அல்லாஹ்வே உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறேன்.
மா கத்தம்து ஒமா அஹர்து ஒமா அஸ்ரத்து ஒமா அலன். மா கத்தம்து நான் முந்தி செய்த பாவங்கள், ஒமா அஹர்து பிந்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், ஒமா அஸ்ரத்து நான் ரகசியமான முறையில் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், ஒமா அலந்து நான் பரகசியமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள். இந்த விதமான ரகசியமாகவும் பரகசியமாகவும் முன்னாலும் பின்னாலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவத்தை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று எல்லாரும் தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த துவாவை, அந்த பிரார்த்தனை ஓதுவதற்கு நம்முடைய உள்ளார்ந்த எண்ணம், நம்முடைய நல்ல மனதோடு அல்லாஹ்விடத்திலே தூய எண்ணத்துடன் அந்த பிரார்த்தனையை பிரார்த்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னக்கும் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் லதஅலமூன அமாலன் யாதக்கும் ஃபி ஐனிக்கும் ஷஅரா இன் குன்ன நஅத்ஹா அலா அஹதின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மூபிகா. அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது உங்களுக்கிடையில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு பாவங்கள், சிறு பாவங்கள், அது முடியும் லேசான முடி அளவுக்குத்தான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்குன்ன நாத்துஹா, அது சஹாபி சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி முடிவு செய்வோம் தெரியுமா? அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இது போன்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய முடி அளவுக்கு இல்லை முடிவின் லேசான அந்த தன்மைக்கு அளவாக இருக்கக்கூடிய பாவத்தை சாதா ஒரு பாவமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அப்படி நீங்கள் எண்ணக்கூடிய அந்த முடிவோன்ற எண்ணம் பாவத்தை நாங்கள் எங்களுடைய அமல்களெல்லாம் நாசமாகக்கூடிய மிக பிரமாண்டமான பெரிய பாவமாக அல் மூபிகாத், அதாவது அமல்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு பாவமாகத்தான் நாங்கள் எண்ணுவோம் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இன்னல் முஃமின யரா துருபஹு கஅன்னஹு ஃபி அஸ்லி ஜபலின் யகாஃபு அன் யகா அலைஹி. ஒரு மோமினானவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை முழுமையாக ஏற்று அல்லாஹ்வை பயந்து வணங்கக்கூடியவன், பயந்து நடக்கக்கூடியவன், அவனிடத்திலே ஏதேனும் ஒரு பாவம் நிகழுமானால், பாவத்தை அவன் குற்றம் குறைகளை அவனுக்கு நிகழுமானால், கஅன்னஹு ஃபி அஸ்லி ஜபலின், அவன் எப்படி அதை உணர்வான் என்று சொன்னால், ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவன் நினைத்து பார்த்து அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யகாஃபு அன் யகா அலைஹி, அந்த மலை அப்படியே நம் மேல் விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பயப்படுவதை போன்று தன்னிடத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு சின்ன பாவத்தை கூட ஒரு மோமினான இறையடியான், இறை நம்பிக்கையாளன், அப்படி மலை எப்படி நம்முடைய மேலாக உடலிலே வந்து உளுந்து நாம் எப்படி சின்ன பின்னமாக சிதறி விடுவோமோ என்று அவன் பயப்படுவானோ அதை போன்று அவனிடத்திலிருந்து நிகழ்ந்த அந்த சின்ன பாவத்தை அப்படி எண்ணக்கூடியவன் மோமின். ஆனால் வஹின்னல் ஃபாஜிர, அதாவது பாவத்தை இழைக்கக்கூடியவன், பெரும் குற்றவாளி, யரா துனூபஹு, அவனுடைய பாவத்தை அவன் எப்படி எண்ணுவான் என்று சொன்னால், கதுபாபின் வக அலா அன்ஃபி, கதுபாபின் மர்ர அலா அன்ஃபி, அவனுடைய மூக்குக்கு பக்கத்திலே ஒரு கொசு எப்படி பறந்து செல்லுமோ, எப்படி சர்வசாதாரணமாக பறந்து செல்லும் போல் அதை நம்ம ஒன்றும் கண்டுகிடாமல் அலட்சியமாக இருப்போமோ அதை போன்று ஒரு பாவி, ஃபாஜிர் என்று சொல்லக்கூடிய அந்த பாவி குற்றமிழைக்கக்கூடியவன் அவன் அவனுடைய பாவத்தை அப்படித்தான் எண்ணுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பாவத்தை, ஒரு சிறு பாவத்தை, அவன் மலை அடிவாரத்தில் இருந்தால் மலை எப்படி மேலே வந்து விழுந்து அவன் சின்ன பின்னமாக சிதறந்து போவானோ அப்படி பயப்படுவதை போன்று ஒரு பாவத்தை அந்த உண்மையான மோமின் எண்ணுவான். ஆனால் ஒரு பாவியானவன், பாவத்தை எண்ணக்கூடியவன், எப்படி அவன் மூக்குக்கு பக்கத்திலே ஒரு கொசு பறந்து சென்றால் எப்படி இருக்குமோ அதே போலதான் அவன் பாவத்தை
நினைத்துக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக உவமைப்படுத்தி சொன்ன அந்த விஷயத்தை நாம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் இன்று சர்வசாதாரணமாக குற்றங்கள் குறைகள் மக்கள் மத்தியில் செய்யக்கூடிய பாவங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவங்களை கண்ணால் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 1500 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவத்தை பற்றி உவமைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே சின்ன பெரிய சாதாரணமான பாவங்கள் நடைமுறையில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் குல்லு பனி ஆதம் ஹத்தாவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆதத்துடைய பிள்ளைகள் அனைவருமே தவறிழைக்கக்கூடியவர்கள் தான், குற்றம் செய்யக்கூடியவர்கள் தான். வஹைருல் ஹத்தாயி பாவத்திலே அந்த பாவம் செய்தவர்களிடத்திலே மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அத்தவ்வாபூன், அல்லாஹ்விடத்திலே மண்டாடி தான் செய்த குற்றத்தை முறையிட்டு மண்டாடி மன்னிப்பு கோரி திரிந்து கொள்கிறானே இவன்தான் அந்த பாவ இழப்பவர்களையே சிறந்த மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லும் போது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கோரக்கூடியவர்களை ரொம்பவும் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அதை போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய ஆரம்பமே குற்றம் இழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்தது. அவர்களும் ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். ஃபத்தாபா அலைஹி, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினார்கள். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னித்தான். அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் கிருபையாளனுமாக இருக்கின்றான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு சொன்னார்கள், வைத கால மூசா லிகௌமிஹி யா கௌமி இன்னக்கும் ظلمتم انفسكم باتخاذكم العجل فتوبوا الى بارئكم فتاب عليه انه هو التواب الرحيم. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த தவறுக்காக, இந்த காளை கண்டே வணங்கிய காரணத்திற்காக நீங்கள் பெரும் பெரிய அநீதம் இழைத்து விட்டீர்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள். அல்லாஹ் பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவராக, பாவத்தை குற்றங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். இதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே குறிப்பிடும் போது இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு வபையனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வஅனத் தவ்வாபுர் ரஹீம், நான் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன், நான் கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறேன், என்னிடத்திலே நீங்கள் தௌபா கேளுங்கள், உங்களுடைய தௌபாவை அங்கீகரித்து பாவத்தை மன்னித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி எண்ணிலடங்கா விஷயங்களை, எண்ணிலடங்கா வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படியானால் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, இந்த இடத்திலே சொல்லும்போது வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا أنفسهم ذكر الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு, முஃமினான மக்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கிடையில் ஏதேனும் ஒரு வெறுக்கத்தக்க ஒரு அசிங்கமான செயல்களை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவ் ظلموا أنفسهم, அவர்களே தனக்கு தாங்கே தீங்கிழத்தி விட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக தக்கரல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தான் செய்த குற்றங்களுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள். ஒமை யாஃபிரு துனுப, அல்லாஹ் சொல்கிறான், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வாகிய நான் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். வலம் இஸ்ரு அலா மா ஃபஅலு வஹம் யஅலமூன், இப்படி அவர்கள் தெரிந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் அந்த விஷயங்கள் நிரந்தரமாகவே இருக்கவில்லை என்று மோமினான மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். இதே போன்று இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாபிலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒருவன் ஒரு 99 பேரை கொலை செய்துவிட்டு கடைசியாக ஒரு மார்க்கறிஞரிடத்திலே சொல்லி கேட்கிறார், நான் இவ்வளவு பெரிய தவறுகளை இழைத்து விட்டேன், எனக்கு மன்னிப்பிருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் அந்த மார்க்கறிஞர் அவசரமாக, உனக்கு 99 கொலை செய்த உனக்கா மாவு மன்னிப்பு என்று கேட்டுவிட்டார். ஆனால் அந்த நபரையும் கொண்டு விட்டார் என்று அந்த கிதாபிலே வருகிறது. அப்படி 100 நபரை கொண்ட அந்த மனிதர் பின்பாக இன்னொரு மார்க்கறிஞரை கேட்டு, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்,
நாம் செய்த தவறை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு நாம் காரணமாக அமைந்துவிட்டால் அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த அடிப்படையில் அவர் தௌபா செய்து மீண்டு சொர்க்கத்துக்கு ஆனதாக அந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே கிதாபே இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டீர்களே என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ, நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஃபிருத் துனூப ஜமீஆ, அனைத்து விதமான பாவங்களையும் குற்றங்குறைகளையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அல்லாஹு பெரும் மன்னிப்பாளவனும் கிருபையாளனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அடியார்களை பார்த்து கேட்கிறான், நீ பாவம் செய்தாயா? என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் என்னிடத்தில் அவநம்பிக்கை கொள்ளாமல் நம்பிக்கையுடன் உறுதியாக வாருங்கள். நான் யார்? அனைவருக்கும் பார்வை புலன்களையும் செவி புலன்களையும் தந்து வானத்தையும் பூமியையும் படைத்து அனைத்தையும் அதிகாரம் செய்யக்கூடிய ஒரே இறைவனாகிய நான், என்னிடத்திலே வாருங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னான். அப்படிப்பட்ட பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபிகள் பாவங்கள் இழைத்தால் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து அந்த பாவத்திற்கு தீர்வு என்ன என்று விசாரிப்பார்கள். அதே போன்று மாயிஸ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், ஷைத்தானுடைய தூண்டுதல் பேரோ இல்ல உலகத்தில் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின் பேரோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு தவறை, செய்யக்கூடாத ஒரு தவறை, விபச்சாரத்தை செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வே தஹ்ஹிருனி, என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், நான் பாவம் இழைத்து விட்டேன், எனக்கு பரிகாரம் செய்யுங்கள், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன தண்டனை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த தண்டனையை, கல்லால் இருந்து கொள்ளக்கூடிய அந்த தண்டனையை நிறைவேற்றார்கள் சொன்னால் அவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க பயந்து வாழ்ந்தது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை சாதாரண தண்டனை, நாளை மறுமையில் அது முழுக்க முழுக்க காலம் ஃபுல்லாவும் நிரந்தரமான ஒரு தண்டனை எனக்கு தேவையில்லை, என்னால் தாங்க முடியாத ரசூலுல்லாஹ்வே அந்த தண்டனையை நான் தவறளித்து விட்டேன், இங்கே நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோன்று நான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே 100 தடவை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் 70க்கு மேற்பட்ட முறை நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்று அந்த தூய எண்ணத்துடன் உள்ளார்ந்த எண்ணத்துடன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரும்போது இன்ன பிற சில தவறுகள் குற்றங்கள் நாம் செய்யாமல் இருப்பதற்கு அது வழிகாணக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக நாம் தொழுகைகளுக்கு பின்னால் குறைந்தபட்சம் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பாவம் இழைக்காத முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உலக மக்களுக்கே முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டதாக அவர்களே அவருடைய பொன்மொழிகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, ஒமன் யஅமல் ஸுஅன் அவ் யظلم நஃப்ஸஹு சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ் யஜிதுல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, யாரேனும் ஒரு கெடுதலையோ தனக்கு தானே அநியாயமோ செய்துவிட்டால் சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள், யஜிதுல்லாஹ் அல்லாஹ்வை கஃபூரர் ரஹீமா மிகப்பெரிய மன்னிப்பாளனாகவும் கிருபையாளராகவும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், ஃபீ கிதாபில்லாஹ் ஆயத்தானி, அல்லாஹ்வுடைய வேதத்திலே 2 வசனங்கள் இருக்கிறது, ஃபக்கரஹா வஸ்தக்ஃபிரல்லாஹ், அதை அவன் ஓதுகிறான், அல்லாஹ்விடத்திலே அந்த அடிமை மாவண்டிப்பு கோருகிறான், இல்லா கஃபரல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை மன்னித்து விடுகிறான் என்று அந்த உள்ளார்ந்த மன்னிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உறுதியுடன் அவர் அந்த வசனத்தை ஓதுகிறார் என்று சொன்னார்கள். அது என்ன வசனம் என்று சொன்னார்? 1 வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் தமக்குத்தானே தீங்கிழைத்து விட்டார்கள், அது தீய எண்ணத்தை கொண்டாரோ, தீய விஷயங்கள் ஈடுபட்டு விட்டார்களோ,
அப்படிப்பட்டவர்கள் அந்த வசனத்தையும் ஒமன் யாமல் சுஅன் அவ் யظلم نفسه ثم يستغفر الله என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தையும் சதாவும் ஓதி அல்லாஹ்வை நினைத்து பாவத்தை விட்டு நீங்கி அவர்கள் வாழ்வார்களானால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அவருக்கு எப்போதும் கிடைக்கும் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இதே போன்றே அந்த மாயிஸ் ரலியல்லாஹுடன் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த சஹாபிய பெண்மணி, அதாவது அவர்கள் கற்பம் தரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வே எனக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ கற்பிணி பெண்ணாக இருக்கிறாய் அல்லவா, குழந்தையை பெற்றெடுத்து வா என்று அனுப்புகிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து வரும்போது பால் குடி மாறிய பின் வா என்று சொல்கிறார்கள். உடனே அப்பவும் அந்த பெண்மணி இந்த உலகத்திலே அந்த தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை நம்மால் தாங்க முடியாது, அது நிரந்தரமான தண்டனை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று அந்த குழந்தை பால் குடிய மாறிய பின்பு கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டி வந்து இந்த குழந்தை பால் குடி மாறி உணவை அருந்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தண்டனையை ஏற்படுவதற்கு அவர்கள் அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நான் இப்போது இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள தயாராக வந்துள்ளேன், என்னை தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கல்லால் எறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கல்லெடுத்து எறிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண்மணி இந்த இரத்தம் மற்ற கூடுகின்ற சஹாபாக்கள் உடைய உடலில் லேசாக தெரித்து விட்டதும் சஹாபாக்கள் கொஞ்சம் மனச்சஞ்சலப்பட்டு இப்படிப்பட்ட இரத்தம் வந்து ஒரு விபச்சார பெண்ணுடைய இரத்தம் நம்முடைய வேலை படுகிறது என்று நினைத்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்புக்குரிய தோழர்களே, இந்த இரத்தம் இருக்கிறது அல்லவா, இந்த அரபிய தீபகற்பத்தில் ஜசீரத்துல் அரப் அரபிய தீபகற்பத்தில் அனைத்திலும் பட்டாலும் அந்த அரபிய தீபகத்தினுடைய அனைத்து மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சொன்னான். அப்படிப்பட்ட சஹாபாக்களாக அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து அந்த பெண்மணி அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு இருந்து அந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஷைத்தானிய ஊசலாட்டத்தில் அந்த தவறை இழைத்து அது உலக மக்கள் அனைவருக்கும் படிப்பினைக்காக கூட இப்படியெல்லாம் அந்த தண்டனையை இந்த உலகத்திலே பெற்றார்கள் என்று சொன்னார். யதார்த்தமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பயம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ்விடத்திலே யதார்த்தமான பாவ மன்னிப்பை கோரினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பு தருவதற்கு சில திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். அது என்ன திக்ர்? முதலாவது சொல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொல்லி தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று முறையிட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அமில்த சய்யத்தன் ஃபாத்திமுஹா ஹஸனத்தன் தம்ஹுஹா, நீ ஏதேனும் ஒரு தவறை இழந்து விட்டால் நீ நல்ல விஷயத்தை கொண்டு நற்கர்மம் செய்து அதை பூர்த்தி செய்து கொள், தம்ஹுஹா, அந்த பாவத்தை அந்த குற்றத்தை அது அழித்து விடும் என்று சொன்ன நேரத்தில் யா ரசூலுல்லாஹ் மினல் ஹஸனாத்தி லா இலாஹ இல்லல்லாஹ், நான் செய்யக்கூடிய நற்கர்மங்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயமும் இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அந்த அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட நேரத்தில் யா அபூ தர்ரே அஃதல் ஹஸனாத், நல்ல விஷயங்களில் நல்ல திக்ர்களில் மிக சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த திருவசனம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு திக்ராக இருக்கிறது. இந்த திக்ரத்தை உள்ளார்ந்த எண்ணத்துடன் ஓதுவாயானால் மற்ற எண்ணங்கள் எல்லாம் தவறான விஷயங்கள் எல்லாம் விட்டு உன்னை மாற்றிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். தினமும் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபீ யௌமின் மியத் மர்ரா, ஒரு நாளைக்கு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த